பேர் வெள்ளையம்மா. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க. நிறையாவது பேசி வீடியோவில் நான் அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு. ஆனால் அந்த மாதிரி அனுப்புறதுக்கு சூழ்நிலை இது சரியில்லை. அதனால் எனக்கு நான் தனியாக இருக்கேன், தனிமையில் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரும் இல்லை, பிள்ளைங்களும் இல்லை. அதனால் தனிமையில் இருக்கேன். ஆனால் சில பேருங்க இந்த என் வீடியோலாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வீடியோ பார்த்துட்டு சிரிக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. தப்பாலாம் எதுவும் நினச்சி நான் வீடியோ போட கிடையாது. இந்த செல்லு மூலியமாக எனக்கு இந்த வீடியோ மூலியமாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நிறைய பேர் நண்பர்கள் கிடைக்கிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தனியாக இருக்கிறவங்களுக்கு. ஆனால் சொந்தம் பந்தம் சாதிசனம் எல்லோரும் இருக்காங்கங்க. எனக்கு இருந்து புண்ணியம் கிடையாது. இன்றைக்கி போய் நான் ஐயர்கிட்ட நினைவு நாள் எங்கள் வீட்டுக்காருக்கு எப்போ வருதுன்னு பார்த்தேன். 20ஆந்தேதி, அடுத்த மாதம் 7வது மாதம் 20ஆந்தேதி வருது. 20/18 வருது. 20ஆந்தேதி வருதுன்னாங்க. 20ஆந்தேதி வருது. ஆனால் அதை பார்த்துட்டு வந்ததுலேருந்து மனசு ரொம்ப எனக்கு வேதனையாக அவ்வளோ ஒரு கஷ்டங்க. ஏன்னா போன வருஷம்லாம் இந்த மாதம்லாம் இருக்கிறாங்க. அவர் குடித்தாலும் என் கூட நல்லா பாசமாக இருப்பார். அவர் குடிச்சிட்டு என்னை பிரச்சனை பண்ணாலும் சரி, அவரை நான் வெறுத்தது கிடையாது. நம்ம புருஷன் யார் வீட்லேயும் போய் நிற்கக்கூடாதுங்கிறதுனால, பிள்ளைங்களும் இல்லை, பிள்ளைங்க இருந்தாலும் சோறு தண்ணி ஆக்கி கொடுக்கணும். அதுக்குன்னு சொல்லிவிட்டு அவர் குடிச்சிட்டு சுற்றி என்னை வெட்டி அடித்தாலும் நான் எங்கள் வீட்டுக்காரோட தான் நான் இருப்பேன். எங்கள் வீட்டுக்கெலாம் நான் போக மாட்டேன். இப்போ அவர் இறந்தும் 1 வருஷம் ஆக போகுது. நான் போனது கிடையாது எங்கள் அம்மா வீட்டுக்கு. வரலன்னா அவங்க ஆனால் கோவிச்சுக்கிறாங்க. நீ இங்கே இருக்கலாங்கிறாங்க, இங்கே வந்துரு அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரே இறந்து போனது மாதிரி எனக்கு தெரியலைங்க. நான் அந்த வீட்டில் அவர் என்னோட இருக்கிறது மாதிரி தான் எனக்கு இருக்குது. அதை நினச்சிட்டு தான் நான் இருக்கிறேன். ஆனால் நிறையாவது நான் பேசி அனுப்பலாங்கிற ஒரு ஆசை இருக்குது. என்னன்னு சொல்ல தெரியலைங்க. தன்மையில் இருக்கிறனால இந்த வீடியோ போடுறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சில பேர் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. அடுத்தவங்கனால நான் வாழ கிடையாது. என்னோடய மனசு வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு நான் நல்ல பிள்ளை, அவ்வளோதான். அடுத்தவங்களுக்கு நல்ல பிள்ளை, நான் கெட்ட பிள்ளை, அது எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவில் எங்கள் வீட்டுக்காரர்களை எப்படி இருந்தனோ அதே தான் இப்போயும் இருக்கிறேன். இன்னமும் இருப்பேன். இன்னமும் செந்தில் கொண்டாட்டியாக தான் நான் இருப்பேன். யார் என்ன பேசினாலும் நான் அதை பற்றி காதுக்கு வாங்க மாட்டேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ மூலியமாக எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேர் எனக்கு கிடைக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அந்தளவுக்கு எனக்கு இதெல்லாம் பார்க்க தெரியாது. நான் அனுப்பிவிட்றேன், அவ்வளோதான்.